இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ பேங்க் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. தேர்வே இல்லாமல் எஸ்சிஓ அதிகாரி பணிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எஸ்சிஓன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 விதமான பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்ன பதவி, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா 75,000 ரூபாய் வரையும் சம்பளம் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கான போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் 2025 இந்த டேட்டுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கனான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கேட்குறாங்களா, இது எல்லா விவரங்களும் எல்லா டீட்டெயிலையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா www.sbi.in அந்த வெப்சைட்டில் போனால் கூட ஓப்பன் ஆகிடும். இதில் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் கீழே கேரியர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாவே தனியாக வெப்சைட் ஓப்பன் ஆகும், கேரியர் வெப்சைட். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வெப்சைட் இப்படி தாங்க இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணதுமே இந்த வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கரண்ட் ஓப்பனிங் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் இருக்கும். அந்த கரண்ட் ஓப்பனிங்கை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். கரண்ட் நோட்டிஃபிகேஷன், கரண்ட் இதில் போனீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் இருக்குது பாருங்கள். நம்ம அப்ளை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கேடல் ஸ்பெஷல் ஆஃபீஸர் அந்த இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். அதோட டீட்டெயில் இருக்குது பாருங்கள். லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் 2025 இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எவ்வளோ ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒன்று பை ஒன்னாக. இதில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலி கேடர் ஆஃபீஸர் அண்ட் கண்டாக்ட் இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 27/10/25 17/11/2025 இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்லன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் எல்லாமே இதில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அதை கொடுத்து ஓப்பன் பண்ணாலும் அந்த லிங்க்கில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்லேருந்து சென்ட்ரல் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸிங் மும்பையிலேருந்து இந்த ரெக்யர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேடல் ஆஃபீஸர் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. அதுக்கான ஜாபுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 27/10/2025 அன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் 2025 அன்றைக்குள் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 8 விதமான போஸ்டிங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு முறை எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணி விரிவாக எல்லாத்தையும் படித்து பார்த்துங்க. அப்படி இல்லைனாலும் நான் தெளிவாக உங்களுக்கு விளக்க நான் ரெடியாக இருக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஜோனல் ஹெட் ரீட்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 1, யூஆருக்கு 3, விஐக்கு 1 மொத்தம் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ரெஜினல் ஹெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க.
4வது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லீடர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க, ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான மொத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. 6வதாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஐஏஎஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கான மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 46 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 7வதாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மொத்த வேக்கன்சி 2 கொடுத்துருக்காங்க. 8வதாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமே நீங்கள் ஸ்டோல் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/5/2025 அன்றைக்குள் 35 வயது பூர்த்தி ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்மி மேன், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் 3 ஆண்டுகள் வயது தளர்வுனே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 மாநிலத்துக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகப்படியான வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தாவே தெரியும், நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இதில் 7வதாக இருக்குது பாருங்கள், சென்னைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி. இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லீடர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜாபுக்கு 1 வேக்கன்சியும், அடுத்தபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது ஐஏஎஸ்ன்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஜாபுக்காக 2 இடங்களையும், 3வதாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஐஓன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜாபுக்கு 3 இடங்களும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 இடங்களை நம்ம தமிழ்நாட்டுக்காக நோட்டிஃபிகேஷனில் விட்டுருக்காங்க. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவதாக இருக்குது பார்த்தீங்களா, எட் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்சர், அந்த ஜாபுக்காக என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஏ அல்லது சிஎஃப்ஏ இதெல்லாம் முடிச்சிருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையும் ஒரு 15 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது எந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஃபீல்டில் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் 8 வருஷமாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் 8 வருஷத்துலேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா சிஏ இதெல்லாம் முடிச்சிருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ரீதியாகவும் இருக்கணும், மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2வதாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஜோனல் ஹெட் ரீட்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட்டை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முடித்ததில் எம்பிஏல பேங்கிங், ஃபினான்சியல், மார்க்கெட்டிங் இது ஓரியன்டாக 60% மார்க் ரெக்கார்டோடு இருந்தால் இன்னும் நல்லது, பெட்டர்ன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஏ இதெல்லாமே முடிச்சிருந்தா இன்னும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மொத்த டீட்டெயிலும் இதில் இருக்குது, ஸ்டோல் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள்னால் இந்த ஜாபுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஏதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீமில் லீடராக இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா மேனேஜ்மெண்ட்டில் ப்ரைமில் அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்டிங்கில் ஏதாவது இருந்திருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இருந்தால் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3வதாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரீஜினல் ஹெட்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா
கிராஜுவேட் கவர்மெண்ட் ரெக்கார்டு இல்லை ஏதாவது காலேஜில் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எம்பிஏ முடிச்சிருந்தா நல்லதுன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்சியல், மார்க்கெட்டிங் இதில் நல்ல மார்க் எடுத்திருந்தா ஓகேன்றாங்க. அடுத்ததுபடியாக எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பற்றியோ அல்லது மேனேஜ்மெண்ட் பற்றியோ ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏஎம்சியில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்றாங்க. ஏஎம்சின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கான ஃபுல் ப்ரொஃபைலும் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 4வதாக விட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது டீம் லீடர்னு சொல்கிறாங்க. இந்த டீம் லீடருக்காக நீங்கள் விண்ணப்பிக்க இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. எம்பிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இதில் ஒரு நல்ல இது முடிச்சிருந்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்பி, சிஎஃப்ஏ இதெல்லாமே முடிச்சிருந்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க அனைத்து நோட்டிஃபிகேஷன்லுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எம்பிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. பேங்கிங் ஓரியன்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மற்றும் சிஎஃப்ஏ இதெல்லாமே முடிச்சிருந்தா நல்லதுன்றாங்க. சார்ட்டர் அக்கௌண்ட், அதாவது சிஏ முடிச்சிருந்தாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே முடிச்சிருந்தா உங்கள் ஜாபுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து விண்ணப்பிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. அனைத்து நோட்டிஃபிகேஷன்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரையும் அவங்க கேட்குற ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டோல் பண்ணி பார்த்தாவே தெரியும். எல்லா ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக பார்த்து படிச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் 17 நவம்பர் 2025க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் ஒரு முறை படித்து தெளிவாக பார்த்துட்டு விண்ணப்பிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 35 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து புரிஞ்சிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். யாரெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. எக்ஸாம் கிடையாது, நேர்முக தேர்வு மட்டும்தான். அந்த எப்படி செலெக்ஷன் பண்ணுவோம் எல்லா டீட்டெயிலுமே இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டோல் பண்ணி பார்த்தாவே தெரியும். நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பார்த்த ஜாபை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்துட்டு இந்த ஜாபை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.